ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MWC. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் முக்கியமாக எல்லாருக்குமே பிடிக்கும், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நம்ம பாப்சிக்கிள்ஸ் எது வேணால் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஐட்டம். அந்த சிரப் இருந்ததுன்னா நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம பாப்சிக்கல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து பால் தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹோல் மில்க் வந்து ஒரு 1 லிட்டர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஹோல் மில்க் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாயில் பண்ணிக்கணும். ஏன்னா இது நம்ம பாப்சிக்கிள் செய்ய போகிறதுனால நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அது வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அது நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுனால கெட்டே போகாது. ஸோ பேசிக்லி நம்ம எப்பயுமே நல்லா பாயில் பண்ணிக்கணும் ரோஸ் மில்க்குக்கு பாலை. ஸோ பாலை நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணலன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. அப்புறம் பயந்துகிட்டே இருக்கணும், லைக் கெட்டு போயிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் பாலை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நான் சுகர் வந்து உங்கள் ஃப்ளேவர் தான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிரப் நான் இன்றைக்கி டாபர் சிரப் தான் எடுத்திருக்கேன். அந்த சிரப் வந்து கொஞ்சோண்டு பாலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டம்ளரில் ஊற்றிருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்கு தான். ஸோ நீங்கள் சிரப் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க, ஏன்னா பத்தலைன்னா கூட அப்புறம் ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான அளவுக்கு ஊற்றிருக்கேன், அதாவது அந்த கலர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் சிரப் வந்து கம்மியாக ஊற்றுறீங்கன்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் தூக்கலாக போடணும், ஏன்னா சிரப்லேயும் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். இல்லை சர்க்கரையை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு சிரப்லேயும் சர்க்கரை இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கரெக்ட் கலர்னு சொல்லுவேன், ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் இது வந்து கரெக்டான கலர். ஆனால் நான் இது பாப்சிக்கல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா நான் ப்ரௌன் சுகர் நிறைய ஆட் பண்ணதுனால சிரப் நிறைய ஆட் பண்ணல. ஸோ அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பாலை காய்ச்சின உடனே எடுத்து நைட்டோட நைட்டாக கூட வச்சுட்டு அடுத்த நாள் எப்போ உங்கள் குழந்தைங்க வந்து கேட்குதோ இல்லை யாராவது விருந்தாடிங்க வராங்கன்னோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கூட பாலை வந்து உடனே இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் இதை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ இது உங்களுக்கு டின்னர் அப்புறம் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் குடிக்க. அதுவும் இந்த டேஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே அந்த ரோஸோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ளேவர். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து குழந்தைங்களுக்குமே ஒரு அட்ராக்டிவான ஃப்ராக்ரன்ஸ் தான், அதனால என் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதில் வந்து எப்பயாவது கொஞ்சம் நட்ஸு ஆல்மண்ட்ஸ் ஏதாவது நல்லா கிரேட் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இது வந்து அதோட கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான செரி ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த பாலில் மிக்ஸ் பண்ணும் போதோ இல்லை அந்த சிரப்பை நீங்கள் தனியாக பார்த்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் செரி ரெட் கலர். நான் வந்து பேசிக்லி ஒரு கலரோட ஃபேன். ஸோ இந்த கலர் அந்த கலர் கூட மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது என்னோட ஒரு ஆராய்ச்சியாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ அதனால் எனக்கு இந்த செரி ரெட் அந்த ரோஸ் மில்கோட கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பால் நான் காய்ச்சிட்டு நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ சாயங்காலம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மதியானமாக எடுத்து கீழே நீங்கள் உங்களோட நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இருந்தது, பட் தட் இஸ் ஃபைன். நீங்கள் ரோஸ் மில்க் வந்து கோல்டாக தானே எப்பயும் குடிப்போம், ஸோ கண்டிப்பாக இது இப்படி இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் இதை எப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி போட்டு கூட இதை சர்வ் பண்ணலாங்க. லைக் பேசில் சீட்ஸ் போட்டுட்டு ஒரு டம்ளரில் பேசில் சீட்ஸ் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் நீங்கள் வந்து அந்த பேசில் சீட்ஸோட கொஞ்சம் ஆப்பிளோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி அதை போட்டுட்டு அதை கூட கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அது ஹெவியாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு வழியாக கொடுக்கலாம். இன்னொன்று வந்து நட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நட்ஸ் வந்து நீங்கள் ரோஸ் மில்கில் வந்து கொஞ்சமாக நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேசில் சீட்ஸ் வந்து சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சோண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தாங்க தண்ணியில் போட்டேன். அது உடனே கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டேன். கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. அது சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் நிறைய ஆட் பண்ணதுனால இந்த ரோஸ் மில்கில் உங்களுக்கு கலர் நல்லா இல்லை பாருங்கள். ஸோ அதனால் நான் வந்து சிரப்பை கம்மியாக ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து நான் கப்பில் போட்டு அந்த கப்பை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்சிக்கிள்ஸ், இது வந்து ஒரு குட்டி பாப்சிக்கிள் கண்டெய்னர். இது $1 தாங்க நான் வால்மார்ட்டில் வாங்கினேன். ஸோ அந்த பாப்சிக்கிள் கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நான் ரோஸ் மில்க் ஃபில் பண்ணி வைக்கிறேன். இது நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தேவையில்லாமல் வெறும் ஃப்ளேவராக ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோஸ் மில்க்கோ மேங்கோ ஜூஸ், அதுவும் இங்கே காஸ்கோவில் வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் கிடைக்குங்க. அந்த மேங்கோ ஜூஸை வந்து நீங்கள் இதில் ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாப்சிக்கலில் நம்ம கஷ்டப்பட்டு செய்யாமையே ஒரு பாப்சிக்கல் நமக்கு ரெடி. அந்த ஜூஸை நீங்கள் ஊற்றி இதில் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அந்த பாப்சிக்கல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரோஸ் மில்க் பாப்சிக்கலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த விதையோடு எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா இருந்தது. இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம், மேங்கோவோ ஏதாவது, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஸோ நம்ம குழந்தைங்கள எப்படிலாம் சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ நம்ம அம்மாங்களுக்கு வந்து ஐடியா வந்து நம்மளை விட ஜாஸ்தியாக யாருக்கும் வராது. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், இதில் கொடுத்தா அவளுங்க இதெல்லாம் சாப்பிடுவாளுங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு. ஸோ அதனால் அவளுங்களுக்கு எப்படியாவது இதை கொடுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு ட்ரை. ஆனால் ஒரே நாளில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா ஒரு நாள் கண்டிப்பாக பிடிச்சிரும் அவங்களுக்கு. அது உங்கள் குழந்தைங்க எனக்கு எப்படின்னு தெரியாது. பட் ஏன் பொண்ணுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா சிலதெல்லாம் வந்து சட்டுன்னு பிடிச்சிரும். ஆனால் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுற ஐட்டம்லாம் ரொம்ப ரேர், உடனே கிளிக் ஆகிறது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ஆகும் அதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்து இந்த ரோஸ் மில்கை வந்து நான் பாப்சிக்கல் எடுத்து அவளுங்களுக்கு கொடுத்தேன். ஸோ நாங்களும் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரோஸ் மில்கை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் ஈஸி ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த பூ பூத்திருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது, உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இலை மாதிரியே இருந்தது. ஸோ அது ஒரு ஷார்ட். எனக்கு தான் பூனா ரொம்ப பிடிக்குமே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாகவே இருங்க, எப்பயும் பாசிட்டிவாக இருங்க, நீங்களாகவே இருங்க. தேங்க்யூ ஆல், பாய்.